அந்த சதய நட்சத்திரம். அது எழுப்பி உட்கார வச்சு நீ குளிப்பாட்டி பொட்டடிச்சு பூ வச்சுக்கிறதுக்குள்ளே பயலை இந்த பொண்ணு பாடா படம் போகடா இந்த பயலை வச்சு எடுப்புறதுக்குள்ளே இதெல்லாம் வேண்டாம் காதலே வெறுத்து போடும். இது சதய நட்சத்திரம். அது ஒரு பெரிய ஒரு கௌரவமான ஒரு நிகழ்வு. அது பையனே பொண்ணோ இருந்தால் அவங்கள அவ்வளோ ஈஸியாக வளைச்சி நெளிச்சு கொண்டாடுறதுக்குள்ளே அவங்க பாதையில் கொண்டாட முடியாது. அது ஒரு பக்கம் கசந்து இந்த பூராட்டாதி 1, 2, 3 நல்ல புரிதல் இருக்கும். அந்த கசப்பு உணர்வுகள் அதிகமாக இருக்கும். காலம் கடந்த ஒரு உணர்வுகள். அது 17 வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே காதலை வேண்டான்னு சொல்லும். பூராட்டாதி 1, 2, 3. பூராட்டாதி 4 காதலிக்கும். திரட்டாதி காதல் வேண்டாம் வேணும்னு சொல்கிற அளவுக்கு ஓடிவிடும். இந்த ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சந்தோஷம் கொண்டாடும். ரேவதி 1, 2 ஒரு கசப்பான நிலை. ரேவதி 3, 4 அது ஒரு எக்ஸ்ட்ரீமான நிலைமை. அது வேண்டாம் அந்த காதல் அப்படிங்கிறது. 12 ஏன்னா 12 ராசி கட்டம் 27 நட்சத்திரம் எல்லாருக்கும் நம்ம 36 நட்சத்திர பிரிவுகளுக்குமே பேசியிருக்கோம். இது முதல் வீடியோவிலே தான் உங்களுக்கு பேசணும். இந்த வீடியோ மறுபடியும் ஒரு 2-3 தடவை பேசுவோம். ஏன்னா எல்லாருக்கும் காதல், இலக்கு, வாழ்க்கை இந்த 3க்கும் இது ஒன்று பேலன்ஸ் பண்ணாலும் வாழ்க்கையை போயிடுவேன். ஒன்று காதலுக்குள்ளார முழுகிட்டிங்கன்னா வாழ்க்கை இலக்குகள் போயிடும். இலக்குகள் போட்டு வாழ்க்கை போயிடும். நீங்கள் காதலுக்கு அடுத்து இலக்குகள், இந்த இலக்குகளுக்கு அடுத்து தான் வாழ்க்கை. நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்களான்னா நீங்கள் இலக்கில் கரெக்டாக முடிவு பண்ணியிருந்தாலும் வாழ்க்கை ஜெயிச்சிருக்குமே. இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த காதல் கண்ணை மறைச்சி போச்சுன்னா இந்த இலக்கும் தெரியாது வாழ்க்கையும் தெரியாது. ஆனால் காதல் ஜெயிச்சது பிறகு இலக்கையும் விட்டுட்டு வாழ்க்கையும் விட்டுட்டு கடைசியாக நம்ம கண்ணை கட்டி காட்டில் விட்டால் வெறுமையில் இருக்கும்.